அன்னை அவர்கள் வெறும் செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் கணக்கு கேட்டா இன்றைய அலுவலகம் அவருக்கு சொந்தமாகும். அந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரர், பெரிய செல்வ சீமாட்டி அன்னை கத்திஜா. கணவர் ஒரு கட்டத்தில் இறந்து விடுகிறார். நிருகதையாக அனாதையாக கணவருடைய அரவணைப்பு இல்லாமல் தன்னந்தனியாக ஒரு பெண் தவிக்கும் அவரம் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை, தனக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? கணவன் இல்லாவிட்டால் தவறான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் கத்திஜா இருந்தார்கள் பொறுமை காத்தார்கள். தனக்கும் ஒரு எதிராக இருக்கிறது. கணவன் போனால் என்ன, அடுத்த கணவன் நியாயமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொறுமை காத்து யார் சிறந்த கணவன் என்று அன்றைக்கு மக்காவுடைய ஒரு உதாரணத்தார்கள். நபிகள் பெருமானார் அவர்கள் சிறந்த வணிக வார்த்தையாக திகழ்ந்தார்கள். அன்னை கத்திஜாவுக்கும் பெருமானாருக்கும் எப்படி கனெக்ஷன் உருவானதுன்னா, பெருமானாருடைய வியாபாரம் நேர்மை அன்னை கத்திஜாவில் இருக்குது. அன்னை கத்திஜா இல்லாமல் தன்னுடைய அடிமை பெண்ணை பெருமானாரிடத்தில் அனுப்பி உங்களை அன்னை கத்திஜா திருமணம் செய்து கொண்டு ஆசைப்படுகிறார்கள். காரணம் கேட்டபோது சொன்னார்கள், உங்களுடைய நேர்மை அவர்களுக்கு பிடித்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே டபுள் ஓகே சொல்லல, தன்னுடைய குடும்பத்திட்ட போய் பெரிய தந்தையிட்ட போய் மசூரா செய்கிறார். தனக்கு தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருந்தாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அது இருக்கு என்பதை பெருமானார் உணர்த்தினார்கள். அபூ தாலிபிடத்தில் மசூரா செய்தார்கள். குடும்ப தலைவரிடத்தில் மசூரா செய்து அன்னை கத்திஜாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருவரும் ஒன்றாக இணைந்து இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்தார்கள். குறைந்த காலம் வாழ்ந்தாலும் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்தார்கள் பெருமானாரும் அன்னை கத்திஜாவும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகம் வாழ வேண்டும். தன்னுடைய கற்புக்கும் பாதுகாப்பில்லை, தன்னுடைய செல்வத்திற்கும் பாதுகாப்பில்லை என்ற ஒரு நிலை வருகிற பொழுது அன்னை கத்திஜா அவர்கள் மிக தீர்க்கமாக முடிவெடுத்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், தன்னுடைய எதிர்காலத்திற்கு எப்படிப்பட்ட தீர்மானங்களை முடிவு செய்யும் என்று பெருமானாரை கண்டெடுத்தார்களே, அந்த கண்டெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம் சமூகத்திற்கு வர வேண்டும். இது விடுமுறை நாட்களாக இருப்பதால் நம்மில் எத்தனை பெற்றோர்கள் கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலேஜ் திறந்தா என் பையனுக்கு முதல்ல சீட் வாங்கி கொடுத்துடணும், ஸ்கூல் திறந்தா என் பையனுக்கு முதல்ல 10th சேர்க்கணும், என் பையன் இந்த வருஷம் 12th படிக்க போறான். பல கனவுகளோடு கற்பனை கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்பி நிறைய பெற்றோர்கள். விடுமுறை நாட்கள் 60 நாட்களில் அல்லது 40 நாட்களில் அந்த பிள்ளை ஒண்ணும் அல்லாவை பாதுகாப்பு இருந்தா பத்திரமா இருப்பான், இந்த பள்ளிவாசல் கைமா இருந்தா பத்திரமா இருப்பான். 40 நாட்கள் விடுமுறை என்ற பெயராவை நாம எல்லாவற்றுக்கும் ஃப்ரீயாக எல்லாவற்றுக்கும் திறந்து விட்டுட்டோம்னா கண்டிப்பா 40 நாட்கள் ஒரு நாள் வீட்டுக்கு பிணமாகத்தான் வருவார். இது சத்தியம், இது உண்மை. நம்மை சுற்றி அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல எதிர்காலத்தோடு பயணிக்கக்கூடிய நாம் அந்த எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியை நாம் கையில் எடுக்க வேண்டும். அன்சாரி சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி பெருமானாரிடத்தை வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது தர்மம் செய்யல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்ககிட்ட என்ன கை கால் இல்லையா, உழைக்க கூடாதா? இல்ல, எனக்கு தர்மம் செய்யுங்க. நபிகள் நான் இருக்கிறத கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டான். அவங்க ஏதோ சொம்ப ஏதோ ஒன்று சொன்னார், அதை போய் வித்துட்டு வா அப்படின்னா போய் வித்துட்டு வந்தார். அந்த காசுக்கு ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்கள் கரங்களாலே அதை கோர்த்து கொடுத்து அந்த கல்விக்கு துவா செய்து இந்த கோடாரியை வைத்துக் கொண்டு 15 நாட்கள் என் கண் பார்வையை வரக்கூடாது, 15 நாட்கள் நீ காட்டிலேதான் இருக்க வேண்டும், விறகு வெட்ட வேண்டும், விறகை வெட்டி அதில் வரக்கூடிய பணத்தை லாபமாக வைத்து உன்னுடைய முதலீட்டை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி யாரிடத்திலும் போய் கையெழுந்த கூடாது என்று சொல்லி தன்னிடத்தில் தர்மம் பெற்று வந்த